ஹலோ, டுடே மினி பிளாக் பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்துட்டு மஷ்ரூம் சூப் செய்கிறது தான் வந்துட்டு பிளான். ரெசிபி கேட்டு ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. சரி, டீ வச்சிட்டோம்னா வேலையை நம்ம செஞ்சுக்கலாமே சொல்லிட்டு டீ தான் ஃபஸ்ட்டு வச்சேன். எப்பயும் போல தான் வச்சுருந்தேன். ஆனால் பட் இன்றைக்கி இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி போட்டு வச்சுருந்தேன். சரி வாங்க சூப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் உரிச்சு வச்சுக்கிறேன். தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே டீ நல்லா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபில்டர் பண்ணி கொண்டு போய் கிராண்டாக கொடுத்துருக்கேன். 10 சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு 5 எடுத்து உரிச்சு வச்சுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு 2 பேருக்கு அளவுக்கு தான் சூப் வைக்கிறேன்றதால இந்த மெஷர்மெண்ட். இதை நல்லா வந்துட்டு அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தட்டியும் சேர்த்துக்கலாம். இது தட்டி தான் சேர்த்துருக்கேன். ஒரு பவுலில் வந்துட்டு ஜீரகமும் குருமிளகும் போட்டு நல்லா அதையும் தட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து காளான் வந்துட்டு நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணுறதுனாலும் சாப் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக போடுறதுனாலும் பெருசாக போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானோடனே கடுகெல்லாம் போடுறதுனா நான் வந்துட்டு சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டு இஞ்சியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு அந்த வச்சுருக்க குருமிளகும் ஜீரகத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கின வாட்டி எடுத்து வச்சுருக்க காளான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க காளான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வணங்கின வாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே குருமிளகு போட்டு காரத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் போடுறது இல்லைன்னா போடாமல் விட்டு விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்துட்டு வடிச்சு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்ல மறந்துட்டு இல்லை கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மஞ்சள் தூள் போட சொல்ல மறந்துட்டேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குறீங்கன்னா மஸ்ட் ட்ரை, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு காளான் சைஸ் போடுற அளவு பொறுத்து தான் டைம் சொல்ல முடியும். நான் மீடியம் சைஸ் போட்டனால 15 minutes வந்துட்டு பாயில் பண்ண விட்டுட்டு எடுக்கிறேன். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ.